ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு எப்பவும் க்ளீனாக நீட்டாகவே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தாங்க. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்குக்கு போகிற உமனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே காலையில் 11 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் டீப் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி டயர்டாகி நைட்டு டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் டயர்டாக வேணாம். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த பவர் 20 ரூல். 20 அப்படிங்கிறது 20 டிப்ஸ் கிடையாதுங்க. 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது ஒரு சின்ன ரிமைண்டர் தாங்க. வாரத்தில் 7 நாள்னா ஒரு நாள் லீவ் விட்டுறலாங்க. மீதி இருக்கிற 6 நாளில் வேலைகளை பிரித்து சமமாக 20 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெட்ரூம், அப்புறம் டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறதாகட்டும், கிச்சன் ஆகட்டும், அவுட் சைட் ஆகட்டும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாரத்தில் 6 நாளாக பிரித்து வெறும் 20 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி மண்டே அப்படிங்கன்னா நான் பெட்ரூம் டேவாக அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும்ல, டேஸ் கூட மாற்றிக்கலாம். எப்போவுமே வார ஒருக்கா பெட் கிளாத்திங் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு துவைச்சு வேறு ஷீட் மாற்றி விட்டுருங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா தலையில் இருக்கிற ஆயில் ஸ்வெட்டு எல்லாமே பட்டு ரொம்பவே டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாரம் ஒருக்கா நீங்கள் ஷீட் மாற்றிட்டீங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும், ஸ்மெல் ஃப்ரீயாகவும் இருக்குங்க. அப்படியே பெட்ஷீட் துவைக்கிறோன்னு சொல்லி அடியில் இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அடியில் ஒரு டைம் க்ளீன் பண்ணி மாப் போட்டுருவேங்க. இது மாதிரி தான் வாரம் ஒருக்கா பண்ணுவேன். பெட்ரூம் டேயில் செய்ய வேண்டிய வேலை ஃபஸ்ட்டு இது மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் மாற்றுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த ஜன்னல், அங்கே இருக்கிற கண்ணாடி, அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தூசி தட்டி விடுறது. இதெல்லாம் தாங்க. ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டில் கரெக்டாக அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது அந்த பெட்ரூம் எப்போ பார்த்தாலும் நீட்டாக இருக்கும், காமாக இருக்குங்க. அப்போ தான் நமக்கு போனால் நல்ல ஒரு ஸ்லீப் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா உழவு மஞ்சு மத்தையங்காட்டி கொஞ்சம் நேரம் வெயில ஓட்டாதாங்க நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் வெயில ஓட்டலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் ஜன்னல் கம்பிலாம் பூராமே இங்கே பஞ்சாதாங்க இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஊராமே தறிப்பற்று இருக்குங்களா, அதனால் பூரா பஞ்சு இருக்குதுமா. டஸ்ட் தட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த மஸ்கிட்டோ நெட்லேயுமே பூரா பஞ்சு இருக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஜன்னல் இருக்கிறது இது மாதிரிலாம் தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் ஏர் நமக்கு கிடைக்குங்க. இப்போல்லாம் இது மாதிரி 20 நிமிஷம் ஃபாலோ பண்ணுறதுங்காட்டி பரவாயில்லைங்க. முன்னாடிலாம் மாதம் ஒருக்கா தான் எல்லாத்தையும் ஒற்றை அடித்து எல்லாத்தையும் கொண்டு வெளியே போட்டுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இது மாதிரி சேஞ்ச் பண்ணதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காகவே தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஷீட்டெல்லாம் மாற்றுற மாதிரியே பில்லோ கவர் மாற்றுறது ரொம்பவே முக்கியங்க. குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க எங்கே வேணாலும் கையை வச்சுட்டு அப்படியே வாயிலையும் வச்சுக்குவாங்க. அதனாலேயே இது மாதிரி ஃபர்னிச்சர்லாம் டஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் வாரம் ஒருக்கா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பெட்ரூமில் அடுத்து நோட் பண்ண வேண்டியது மிரர் தாங்க. நம்ம எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுருப்போம். நிறைய பேர் மிரரை கண்டுக்கவே மாட்டோம். ஃபுல்லாக தூசியாகி நம்ம ஃபேஸே தெரியாத அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதனால வாரம் ஒருக்கா இது மாதிரி க்ளீனாக தொடச்சி விட்டுருங்க. அப்பப்போ டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க. நம்முடைய அன்றைக்கி செய்ய வேண்டியது இவ்வளவு தாங்க. அடுத்து என்னென்னு பார்க்கலாமா. இன்றைக்கி டியூஸ்டே, ஸோ பாத்ரூம் டே. பாத்ரூமில் பாருங்கள் பைப்லேயே எந்த அளவுக்கு உப்பு கரை பிடிச்சி கிடக்குதுன்னு. அதே மாதிரி இந்த வால் டைல்ஸ்லாம் நானே பார்க்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கழுவுனா தான் உண்டு. ஆனால் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கே ஆகிறதில்ல, மஞ்சக்கரையே பிடிக்கிறதில்ல. பாத்ரூம் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு அப்படி நம்ம குளிச்சிட்டோம்னா கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ண டிடர்ஜென்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதை விளக்குற நார்லாம் பழசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நான் இது மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிவிட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா நுரைச்சி வருங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டுடலாம். ஒரு சைடு செவரை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சைடு போங்க. ஏன்னா ஒரு சைடு எல்லா சைடும் நீங்கள் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அதுவே நிறந்து வட்டு வட்டாக பிடிச்ச மாதிரி ஆயிரும். அங்கே இருக்கிற இந்த ஷவர் டேப்பு, அப்புறம் ஷவர் ஹோல்ஸில் எல்லாமே உப்பு கட்டி இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. பைப் உப்பு கரைக்கு மட்டும் நான் தனியாக ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணுவேங்க. அதுவுமே நான் என்னென்னு சொல்கிறேன். இது மாதிரி சோப் வைக்கிற இடம் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்குலாம் உரம்பரை வந்தாங்கன்னா நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இல்லை அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க. அதான் இது மாதிரி வாரம் க்ளீன் பண்ணும்போது நீட்டாகவே இருக்கும். மற்றவங்க வராங்கன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம ஹைஜீனுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கமே வால் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரையுமே இது போல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அதான் பாத்ரூம்லாம் கிரிப் டைல்ஸ் போட்டிருந்தாலுமே நம்ம இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாசம் முடிச்சு லைட்டாக அந்த வழுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனாலேயே வாரம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்கள், இந்த உப்பு கரை படிஞ்சு இந்த டேப்புக்கு வரேன். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேங்க. அது கூட ஹாஃப் லெமன் இதை புழிஞ்சு விட்டு இது கூட வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதையவே லெமனை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு நல்லா பைப்பு எங்கெங்கெல்லாம் அந்த உப்பு கரை இருக்கோ அந்த இடத்துக்கு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் கம்பி நார் இல்லை நாரில் நீங்கள் தேய்ச்சிங்கனாவே அந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அப்ளை இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுசு மாதிரியே இருக்குது எப்போ பார்த்தாலும் டேப்பு. அதே மாதிரி நம்ம சோப்பு தண்ணிலாம் அடிச்சு அந்த பாத்ரூம் கதவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வட்டாக இருக்கும். அதையுமே இது மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. பாத்ரூம் எப்பவுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னா அதிக விலை போட்டு ரெஃப்ரெஷ்னர் வாங்கணும்னு இல்லை, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது செய்கிறக்கு 3 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்துக்கிறேங்க. நல்லா இடிகளில் ஒன்றும் பாதியமாக இது போல் அடிச்சுட்டு ஒரு சூடு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேங்க. நீங்கள் தனியாக அதுக்கு வேறு எதுவும் வாங்க வேண்டிய டப்பாவே போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி அந்த பவுடர் உள்ளே போட்டுக்கோங்க. இது கூடவே பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மாதிரி நல்லா நுணுக்கி
விட்டுருங்க. நிறைய பேருக்கு கற்பூரம் நல்லது இல்லைன்னு தோணுங்க. ஆனால் இது எடிபிள், இந்த நம்ம லட்டுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரம் தான். அதனால் தாராளமாக இதை போடலாம். ஸ்மெல் பண்ணுறதுமே எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ இது கூட கம்ஃபோர்ட்னு இல்லைங்க, வாசனை வர மாதிரி எந்த ஒரு அந்த கிளாத் ரெஃப்ரெஷ்னர் போட்டாலும் சரி, அதையும் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. இது மாதிரி போட்டு மூடிய ஹோல்ஸ் போட்டு ஒரு ஓரமாக பாத்ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மனமாக இருக்குங்க. உருப்பட்ட ரேட்டு போட்டு வாங்கினாலும் வச்சா 2-3 நாளுக்குள்ளேயே வாசனை போயிடுதுங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்க அந்த டாய்லெட் சீட்டு, அதுக்கப்புறம் பக்கெட்டு மக்குன்னு எல்லாத்தையுமே அதே அன்றைக்கி அதை வச்சு க்ளீன் பண்ணிடுவேங்க. நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, இது கிச்சன் டேன்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். அது எப்போவுமே நீட்டாக இருக்கிற பட்சத்தில் மனசே வந்து லேசாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து கிச்சன் டே அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எடுத்து நகர்த்தி வைக்க வேண்டிய பொருளாக நகர்த்திட்டு லைட்டாக இது மாதிரி கூட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அடியிலையுமே வந்து க்ளீனாக இருக்குங்க. ஏன்னா இல்லைன்னா அங்கெல்லாம் வெங்காயம் பூண்டு ஏதோ ஒன்று சிந்தி அதுலேருந்து ஸ்மெல் வந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். துணி துவைக்கிற சோப்பில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் வந்து நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டு வட்டாகவும் பிடிக்காது. கொஞ்சமாக கம்பி நார், அந்த நரம்பு நார் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கிறேங்க. அதில் தான் வந்து அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அடிக்கடி இது மாதிரி வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வராதுங்க. இதுவே பார்க்கறக்கு பலாச்சனுக்கு லைட்டாக அடுத்த நாள்லாம் வந்து தண்ணி தொட்டு வெட் கிளாத்தில் தொடச்சாவே போதும், நல்லா க்ளீனாக போயிடும். அன்னைக்கு மட்டும் பர்னரு, அடுப்புன்னு இது மாதிரி எல்லாமே கழுவிடுவேன். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து வர்றது, அப்புறம் வந்து அந்த சிம்னி வச்சுருந்தோம்னா அதையும் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரே நாளில் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். சிங்கில் இருக்க டேப் பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா பவுடர், லெமன் இதை மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி விட்டாவே போதுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரையுமே மாப் போட்டு விட்டுருவேன். கிச்சனை மட்டும் வந்து அடிக்கடி மாப் போட்டுருணுங்க. ஏன்னா இங்கே தான் ஏதோ ஒரு பொருள் சிந்திக்கிட்டே இருக்கும், கீழே வந்து வடன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்பளம்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, எண்ணெய் பிசு கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நம்ம பால் காய் வைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம், அந்த சமயத்தில் கூட இது மாதிரி எடுத்து லைட்டான வெட் கிளாத் தொடச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு பலாச்சுன்னு இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைங்க, நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணாலுமே அங்கே பூராமே வட்டாக தெரியுங்க. நமக்கு பிடிக்கும்போது வந்து கிரிப் கிடைக்காம கூட போகலாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. பாத்திரம் வந்து அதிகமாக வந்து ஷெல்ஃபில் இல்லாத சமயத்தில் இது மாதிரி ஷெல்ஃப் கிளீனரையுமே லைட்டாக வெட்டில் தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து எடுத்து அடுக்கி வச்சிடலாங்க. அடிக்கடி வந்து எறும்பு சாக்பீஸ் ஓரத்துலாம் போட்டுருங்க, அப்போ தான் எறும்பு பிரச்சனை இருக்காது. நம்மவே இது மாதிரி மேலோட்டமாக துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். இது மாதிரி க்ளீனாக வச்சிருக்கலாம் பார்க்கறக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம், வெளியே வந்து துடைக்கிறதே மறந்துடுவோம். இது மாதிரி அப்பப்போ வந்து வெளியெல்லாம் தொடச்சி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற அந்த டஸ்ட்லாம் எடுத்துவிட்டு துடைக்கும் போது பார்க்கறக்கு கிச்சனோட லுக்கே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் துடைக்கிறதுக்கு நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 2-3 சொட்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தாங்க. இதை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃபர்னிச்சர்லாம் பார்க்குறக்கு. அதுக்காகவே நான் இது மாதிரி பண்ணுவேன். இது மாதிரி தொடச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் ஷீட்லாம் போட்டுக்கலாம். இந்த பவர் 20 ரூலை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையும் பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கவுண்டர் டாப்பில் எல்லாருமே உப்பு தண்ணியாட்ட வட்டு வட்டாக பிடிச்சிக்கு. இது மாதிரி பாத்திரம் விளக்கி வைக்கும்போது அடியில் வந்து வாட்டர் அப்சார்பிங் மேட் யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி டப்பு வச்சு அது மேலே வச்சுருங்க. எப்போ கை கழுவுனாலும் வந்து இது மாதிரி தண்ணி சிந்திருந்தது அப்படின்னா ஒரு வைப்பர் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது, லைட்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா பலாச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி கிச்சன் டேயோட வேலை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு லிவிங் ரூம், அதாவது ஹால் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வந்து பூஜா ரூம் இருக்குது. நான் எப்பவுமே தேர்ஸ்டே வந்து ஹால் க்ளீன் பண்ணுறது வச்சுக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் பூஜா ரூமில் க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை வந்து தீபம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காகவே நான் பிளான் பண்ணிக்குவேங்க. என்னதான் நம்ம க்ளீனாக அடுக்கி வச்சாலும் அப்பப்போ கொண்டு வர திணீர், அதுக்கப்புறம் ஒரு நாள் சூடாக எடுத்துகிட்டு போகிறோம், தீப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடமே வந்து கஜகஜன்னு ஆயிரும். கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கே அந்த இடம் அப்போ தான் அடுத்த நாள் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்தளவுக்கு இருக்குங்க. டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம தேவையான பொருள், தேவையில்லாத எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு கஜகஜன்னு பண்ணிடுவோம். இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துட்டாவே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஆயில் மட்டும் விட்டு இது மாதிரி இடத்துல தொடச்சி விட்டுருவேன். லிவிங் ரூமில் கண்டிப்பாக வந்து டிவியும் வந்து அந்த அன்றைக்கி தொடச்சிடணுங்க. அந்த பவர் 20 செக்லிஸ்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷெல்ஃபுங்க, இந்த ஷெல்ஃபில் எதை எடுத்தாலும் கொண்டாந்து முன்னாடி அங்கேயே தான் வைப்போம். அந்த பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றணுங்க. ஆவிலாம் கொண்டாந்தா கண்டிப்பாக கீ ஹோல்டரில் தான் வைக்கணும், ஃபோனாக இருந்தால் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் தாங்க அதிகமாக வந்து அழுக்காகிறே அந்த இடம் தான். சுவிட்சில் இது மாதிரி லைட்டாக சோப்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க. நம்ம கைப்பட்டு கீழேயுமே அழுக்காகிற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி அப்படியே வந்து இருக்கிற டோரு, விண்டோன்னு எல்லாத்தையுமே ஒரு தொடச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க. சோஃபா கவர் நம்ம வந்து பெட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி சோஃபாலே எந்நேரம் டிவி பார்த்துட்டு உட்கார்றது அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வேர்வை எண்ணெய் எல்லாம் வந்து இருக்கும். கண்டிப்பாக வாரம் ஒருக்கா அதையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சாச்சுங்க. அடுத்த நாள் வந்து கும்பிட்றது கரெக்டாக இருக்கும். காலையில் செய்ய வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நீ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்லாம் வந்து காலையிலே க்ளீன் பண்ணி விட்ருவோம். நம்ம வந்து புதுசாக வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா எந்நேரம் துடைப்பங்க, அதுக்கப்புறம் சுத்தமாக அதை மறந்துடுவோம். ஆனால் வாரம் ஒருக்கா இது மாதிரி நம்ம தெளிவாக வாட்டர் வாஷ் பண்ணுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் டஸ்ட்டையாவது எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பேப்பரில் அந்த பவர் 20 ரூல் எழுதி வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மட்டும் கண்ணில் தட்டுப்படுற மாதிரி, அதாவது நான் வந்து பெட்ரூமில் டோரில் பின்னாடி சைடு வந்து ஒட்டி வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்து ஃப்ரைடே ஒர்க் முடிஞ்சுதுங்க. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கார்டன் க்ளீனிங் தான். அந்த அன்றைக்கி கார்டன் ஆகட்டும், அப்புறம் வந்து வெளியே அந்த நம்ம வாசல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மாப் போடுறது, அது மாதிரி சில வேலைகளை செஞ்சுட்ருப்பேன். இது மாதிரி ரூல்ஸ் போட்டு தான் செய்யணுமா, அது வீடா மிலிட்ரியா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இது ஜஸ்ட் வந்து ரூல்ஸ் கிடையாது. இது உங்கள் வேலைகளை சுலபமாக்கறக்கு ஒரு சில டிப்ஸ் தானே தவிர, இது வந்து யாருக்குமே வந்து ஃபோர்ஸ் கிடையாதுங்க. முடிஞ்சதுன்னா இது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணும்னா தெரியாது. இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமே முடிச்ச மாதிரி இருக்குங்க. இதாங்க அந்த பவர் 20 ரூல். நீங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 2 மந்த்ஸா தான் கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த மெத்தட கண்டுபிடிச்சு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால வீடு எப்பயும் இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லா பளாச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.